ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? லெட்ஸ் ஸ்டார்ட். அர்ச்சனா, மதன் ஓ, சார் இன்னும் வரலையா? சார் வரதுக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணணும் பாருங்க காவியா. Sorry guys, sorry for the delay. ஏன் மதன் லேட்டு? வர வழியில ஹெவி டிராஃபிக், that's why late. ஓ, டிராஃபிக். ஓ இல்ல, டிராஃபிக். ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட். Okay guys, our last project was மதன். காவியா, யூ கோ அஹெட். ஓகே ஓகே கைஸ், our last project. காவியா நில்லு. ப்ராஜெக்ட் பத்தி நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது? மதன், நீங்க ஃபர்ஸ்ட் லேட்டா வந்ததுக்கு ப்ராப்பரான ஒரு ரீசனே கொடுக்காம நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எங்க எல்லாரையும் பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஓ, இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் வேணும், அவ்வளோதானே? எஸ். காலையில் நான் எந்திரிச்சிட்டு ஒர்க்குக்கு சின்சியராக ரெடி ஆகிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்பன்னு பார்த்து என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரத்துக்குள்ள லேட் ஆயிருச்சு. இவரோட ஹெல்ப்பை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது பிடிச்சிருக்காது. அந்த வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருக்கு போல இருக்கு. நான் ஒழுங்காக ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்காது. ஏன் மதன்? அப்படி கேளு காவியா. ஏன்னா என் வீட்டில் ஒருத்தங்க ஒரு உதவின்னு ஒன்று கேட்டாங்க பத்தியா, அவங்களுக்கு அது என்ன வேலைன்னே தெரியாம ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து அது என்ன வேலைன்னு சொல்லி புரிய வச்சு அந்த வேலைக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு வரத்துக்குள்ள லேட் ஆயிடுச்சு. எங்க எல்லாரையும் பார்த்தா என்ன மென்டல் மாதிரி இருக்குல்ல? நீங்க ஆபீஸுக்கே செம்ம ஐடியாஸ்லாம் பிட்ச் பண்ணிருக்கீங்க. உங்க ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப 90s ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டா இருக்கும். வீட்ல இருக்கிறவங்களால அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்களே அந்த வேலையை பாருங்க. நான் அவங்க வேலைக்கு கிளம்பியிருப்பாங்க. வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வரதுக்கு லேட் ஆயிருக்கும். அப்படி சொல்லுங்க மதன். என்ன கைஸ்? கடைசி வரைக்கும் உங்க தப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கல்ல? மதன், நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. வீட்ல இருக்கிறவங்கள அவன அண்டர் எஸ்டிமேட் பண்ணியே பேசிட்டு இருக்கீங்க. ஆபீஸ்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நீ மட்டும்? மதன், நீங்க மட்டும்னு சொல்ல வந்தேன். சாரி கைஸ். இங்க என்ன எல்லாருக்கும் படமா ஓட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க கேபினுக்கு போய் வேலையை பாருங்க. நான் 3 o'clock அகைன் மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்றேன். என்ன காவியா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? இதெல்லாம் ஒரு ஒர்க்கா? உனக்காக நான் பெரிய பெரிய ஒர்க் கூட பண்ணுவேன். இதெல்லாம் சும்மா ஜுஜுபி. you are so sweet மதன். என்ன ஸ்வீட்? மதன் தான். காவ்யா, what is this? அது ஒன்றும் இல்லை அர்ச்சனா, நீங்கள் எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருந்தீங்களே, அதில் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் மதன் கிட்ட டவுட் கேட்டேன். மதன் அந்த ஒர்க்கை அவரே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு. ஓ, சூப்பர். யூ கேரி ஆன் காவ்யா. மதன் என் கேபினுக்கு வாங்க. அவங்க கிடையாறாங்க. மதன், இது வந்து நீ பண்ணிட்டு நான் வரேன். மதன், you are being very sweet with all the employees in the office. Good. இது நீங்க அங்கேயே சொல்லியிருக்கலாமே. அங்கேயே சொல்லிருக்கலாம் தான். ஆனா நான் நேத்திக்கு உங்ககிட்ட ஒரு PDF ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்காக. பண்ணிட்டீங்களா? Yeah, it's in the final stage. Final stage-ஆ? But I want it now. Now? Yes, right now. Okay, wait. Just give me a minute. சொல்லுங்க மதன். மெயில் சென்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. Yeah. குப்பை. மதன், ப்ராஜெக்ட் டைட்டிலை தவிர அதில் இருக்கிற எல்லாமே நீங்க கரெக்ட் பண்ணணும். கரெக்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அனுப்பியிருக்கேன். பார்த்து மாத்திட்டு அனுப்புங்க. ஓகே. சொல்லுங்க மதன். செக் பண்றீங்களா? ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, நான் பார்க்குறேன்.
மதன், நான் உங்களை ப்ராஜெக்ட் ரெடி பண்ண சொன்னேன், குப்பையை ரெடி பண்ண சொல்ல. கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க உள்ளே வந்து இங்கேயே உட்காந்து வேலையை பாருங்களேன், பக்கத்துல இருந்தே நான் கரெக்ஷன் சொல்லிடுவேன். ஓகே மேம், வரேன். சரி. ம். ஃபாஸ்ட் டைம் இல்லை நமக்கு. ம். இது ஓகே இல்லை, ப்ரீவியஸா இருக்கிறது பாருங்க. இது பெட்டர். இந்த அவுட்டை தானே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இதை நீங்க முன்னாடியே கொடுத்துருக்கலாமே. உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா நீங்க அதை கரெக்டான வேல யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் மதன். ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ. என்னாச்சு? அவங்க ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க வேலை குடுத்துட்டே இருக்காங்க? உங்க 2 பேருக்குள்ள இது பிரச்சனையா? நான் வேணா வந்து பேசட்டா? ஐயோ காவியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரதா இருந்ததுல, ஆ. அது உங்களுக்கு நான் நாளைக்கு பண்ணி கொடுக்கவா? ம். மதன், ம். நாளைக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிருக்கேனே. காவியா, உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அர்ச்சனாவே கேட்டுக்கோங்க. ம். ம். ஹே. வாங்க அர்ச்சனா, Hi. ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். தேங்க்யூ. வாங்க அர்ச்சனா. என்ன லஞ்ச் இன்னைக்கு? இன்னைக்கா வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணிங்களா? சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன மதன்? ம். உங்களுக்கு என்ன லஞ்ச்? நானும் சேம் வெஜ் பிரியாணி. டேஸ்ட் பண்றேன். செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களா பண்ணீங்க? ம், ஆமா. சூப்பருங்க. உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்கட்டா? ஆ, ஆ. ம். ம். எனக்கு ஒரு டவுட்டு. ஓ, பிரியாணி டேஸ்டா இருக்கே, நான் சமைச்சலான்னு டவுட்டா? நாளா சமைக்கல, அவர் தான் சமைச்சாரு. அவர்கிட்ட தான் கேட்கணும். அர்ச்சனா, அவரு எவரு? ஐயோ, அவரு அவருன்னா என் வீட்டுக்கு புதுசா ஒரு குக்கண்ணா வந்திருக்காரு. அவர் தான் சமைச்சாரு. ஓ. அது ஓகே. ஆனா அது எப்படி உங்க குக்கு சமைச்சதும் மதனோட பிரியாணியும் ஒரே டேஸ்ட்ல இருக்கு? ஐயோ, தேவையில்லாம கேள்விலாம் கேக்குறாளே. அப்படியா? ஒரே டேஸ்டாவா இருக்கு? ஆமா. காட்டுங்க அர்ச்சனா. ஆ, அட காட்டுங்க. இந்தாங்க. ம். வா, அல்டிமேட்டா இருக்குங்க. அர்ச்சனா, ம். நீங்க என்ன பண்றீங்க? இந்த குக் பண்ணார்ல, அவர் கைக்கு ஒரு தங்க காப்பு ஒன்று போடுங்க. ஏன்னா அவ்வளோ பிரமோதமா சமைச்சிருக்காருங்க. முடிஞ்சா ஒரு மோதிரமோ. ம். நான் கை கழுவ போறேன், வந்துருங்க. ஓகே. இன்னைக்கு காப்பு கன்ஃபார்ம். ம். ஏங்க, நான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டுக்கு கொடுத்தது தப்பா? அவர் தான் நானா எடக்கு முடக்கா பிஹேவ் பண்ணுவார்னு தெரியும்ல. அவர் ஏன் சாப்பாட்டையும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டாரு. இப்ப நான் எதை சாப்பிடுவேன்? சாரிங்க. அவர் எதுவும் தப்பா சொல்லாதீங்க. வேணும்னா ஏன் லஞ்ச் ஷேர் பண்றீங்களா? வேண்டாம். அர்ச்சனா, சொல்லுங்க ஆகாஷ். இன்னைக்கு ஈவினிங் 5 PM பெர்மிஷன் வேணும். ஏன், என்னாச்சு? அங்கிள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், எமர்ஜென்சி. அதான். சரி, நான் உங்களுக்கு லாஸ்ட் அசைன் பண்ணியிருந்தால ஒரு ஒர்க், அதை மட்டும் ஃபாஸ்டா முடிச்சு கொடுத்துட்டு நீங்க கிளம்பிடுங்க. ஓகே. ஓகே. அர்ச்சனா, சொல்லுங்க. நாளைக்கு 5 மணிக்கு வெளில போற வேலைக்கு பெர்மிஷன் வேணும். ஏன், உங்க அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணுமா? அட ஆமாங்க, நான் பேசுனது கேட்டீங்களா லஞ்ச் டைம்ல? இல்ல, சும்மா கெஸ் பண்ணேன். சரி, லாஸ்ட் அசைன் பண்ண ஒர்க் மட்டும் கொஞ்சம் குயிக்கா முடிச்சுட்டு கிளம்புங்க. அப்படியே மதனை வர சொல்லுங்க. ஓகேங்க. வேலையை வச்சுட்டு எல்லாம் வந்து லைனா பர்மிஷன் கேட்டா எப்படி? என்ன 5 மணிக்கு? என்ன 5 மணிக்கு? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க மதன். நீங்க தான் இந்த டீமுக்கே லீடர்னு எனக்கு தெரியும். எல்லாரும் எங்கேயோ வெளியில போறாங்க 5 மணிக்கு, லைனா வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க போறீங்க? எங்கேயும் போலியே.
ஷோ இந்த மாதிரி கேவலமான ஓல்டு ஸ்டைல் பிளான் எல்லாம் உங்களால மட்டும்தான் போட முடியும். எனக்கு தெரியும் எல்லாரும் 5 மணிக்கு ஏதோ பிளான் வச்சிருக்கீங்க. எல்லாரும் லைனா வந்து பெர்மிஷன் கேக்குறாங்க. எங்கன்னு சொல்லுங்க. சேம் 5 மணி. ஓகே. சேம் 5 o'clock என்னன்னு சொல்லுங்க. மதன் நான் பெர்மிஷனே கொடுக்கல உங்களுக்கு. நீங்க பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஷோ அர்ச்சனா என்ன? இன்னைக்கு 5 o'clock கொஞ்சம் பெர்மிஷன் வேணும். எல்லாரும் வந்து லைனா பெர்மிஷன் கேட்டா நான் என்னதான் பண்ணுவேன்? பார்க்கலாம் யார் தான் பிடிக்கிறது. ஐயோ நான் மேனேஜருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அர்ச்சனா ஆ, எனக்கு சொல்லு. ஒரு ஹெல்ப். சொல்லு என்ன? நான் நம்ம ஆபீஸ்ல ஒருத்தரை லவ் பண்றேன். அத எப்படி அவர்கிட்ட சொல்றது, எப்படி ப்ரப்போஸ் பண்றது எதுவுமே எனக்கு தெரியல. ஹெல்ப் பண்றீங்களா? நான் உனக்கு ஹெச்ஆர்ங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது ஆபீஸ் ஹவர்ஸ்ல தானே. இப்போ நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் தானே. சரி கிரிஞ்சா ஏதாச்சும் பேசி தொலையாத. சொல்லு நான் என்ன பண்ணணும்? யாருன்னு சொல்லிட்டா? எனக்கு ஓரளவுக்கு கெஸ் இருக்கு. அவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அப்ப இந்த விஷயம் தெரியுமா? ம். சரி சொல்லு என்ன பண்ண போற? அதாங்க தெரியல. சுத்தமா ஐடியா இல்ல. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ம். ஆ நீ வந்து கையில ரோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோ. இல்ல ஒரு குட்டி பூ, என்ன பூவா இருந்தாலும் பரவாயில்ல, பட் ரோஸா இருந்தா பெட்டர். ஒரு கிரீட்டிங் கார்டு வச்சுக்கோ. அப்புறம் ஒரு லெட்டர். உன் கையால நீ அவரை பத்தி என்னென்னலாம் ஃபீல் பண்றியோ ரசிச்சு யோசிச்சு எழுது. அவர்கிட்ட போயிட்டு அவர் கண்ணை பார்த்து இங்க பாரு. அவர் கண்ணை பார்த்து இத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப நாளா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூன்னு சொல்லி அவர் கையை கேட்டு குடு. இந்த மாதிரி அவர் கண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணா எந்த பையனா இருந்தாலும் விழுந்துருவோம். ஓகே? ஐயோ செம்ம ஐடியாங்க. கண்டிப்பா ஒர்க் ஆகும். எனக்கு இப்போ சொல்லணும் போல இருக்கு. ஏய் இப்ப போய் சொல்லாத. நாளை காலையில போய் சொல்லு. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அட போங்க. நான் என்ன பண்றேனே தெரியாம இருந்தேன். நீங்க தான் என்ன மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க. நான் இப்போ சொல்லி ஆகணும். ஐயோ ஆபீஸ்ல யாருமே இல்ல. யார்கிட்ட போய் சொல்லுவ? அவர் இருக்காரு. யாருமே இல்ல. அவர் இருக்கார். நீ யார சொல்ற? மதன். அப்ப நீ ராம லவ் பண்ணலையா? சி ராம் எனக்கு அண்ணன் மாறிங்க. ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? ஐயோ இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. கொஞ்சம் பொறுமையா இரு. உன்கிட்ட இப்ப ரோஸ் இல்ல, கிரீட்டிங் கார்டு இல்ல, எதுவுமே இல்ல. இப்ப நீ போய் எதுவும் சொல்ல வேணாம். ஒன் மோர் திங். நான் இப்ப உனக்கு சொன்னது கொடுத்த ஐடியா எல்லாத்தையுமே இங்க புதைச்சிரு. மறந்துரு. மதன் உனக்கு செட் ஆக மாட்டா சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏங்க ரோஸ் கிரீட்டிங் கார்டு எதுவும் இல்லனா பரவாயில்லைங்க. நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் இருந்தா போதுங்க. இதுல எல்லாம் சக்சஸ் ஆயிடுங்க. தேங்க் யூங்க. ஏய் நான் சொல்றதுக்கு ஐயோ இவ மொத்தமா சொதப்பிடுவா போலயே. ஐயோ போறாளே. ஏய் காவ்யா இருடி. காவ்யா. மதன். போலாமா? ஏய் நீங்களா? ஆமா மதன். சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன விஷயம்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நீங்க இந்த ஆபீஸ்க்கு ஒரு 2 மாசமா வரீங்களா? நீங்க சாப்பிடும்போது, வேலை செய்யும்போது உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. நைட்லாம் தூங்கும்போது எப்பவுமே உங்க நினைப்பாவே இருக்குங்க எனக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஐ லவ். நிறுத்து. அப்பதான் சொல்லிட்டு இருக்கல. மதன் உனக்கு செட் ஆக மாட்டான். விட்டு சொல்லாதன்னு. நான் ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா இவன் தாண்டி என் புருஷன். டேய் மறமாட்டா. அதை எடுத்து என் கழுத்துல போடு. ஆக்சுவலி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 months ஆகுது. நாங்க இன்னும் தாலி பிரிச்சு கூட கோக்கல. டெய்லி காலையில ஆபீஸ்க்கு வரும்போது அவனே தாலியை கழட்டி அவன் பாக்கெட்ல வச்சுக்குவான். ஈவினிங் ஒன்னாதான் போவோம். போகும்போது அவனே எடுத்து மாட்டி விட்டுருவான். நான் வேலை பார்க்குற கம்பெனிலேயே மதனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னா நான் ஹெச்ஆரா இருக்கேன், அதனால நான் இவருக்கு ஃபேவர் பண்றேன் அப்படின்னு யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயத்துல யார்ட்டையும் சொல்ல வேணாம். நாங்க 2 பேரும் டிசைட் பண்ணிட்டோம். சொல்லாத. என்ன எதுக்கு அழுகுற? சும்மா நான் தான லவ் பண்ணேன். என்கிட்ட சொல்லணும்ல நீ. ஏய் யார்ட்டுமே நாங்க சொல்ல. இந்த பாரு ஆபீஸ்ல யார்ட்டையாவது இதை பத்தி மூச்சு விட்ட கொட்டு. போ போ. இது அவர் சட்டதானே. என் புருஷன் சட்டை நான் போடாம நீயா போடுவ? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டேய்
நீ என்ன அந்த பொண்ணு வந்து ஆரம்பிக்கும் போதே தெரியுது அவ ஏதோ ப்ரப்போஸ் தான் பண்ண வரான்னு நினைச்சுட்டு நிக்கிற. எனக்கெல்லாம் எடுத்து சொல்ல முடியும் அவள்கிட்ட. ஏய் உனக்கே நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதான் பாப்ப நல்லா போலாமா? போலாம். இருந்தாலும் பாவம்டா. போலாம் வா. டேய், அம்மா ஆபீஸ்ல உன் வேலைய பார்க்கணுமா? காவிய வேலைய பாப்பியா? பாப்பியா? தெரியாம பண்ணிட்டேன், சாரிடி. சாயந்தரம் ஏன் கூட டின்னர் வானானா? நீ ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் போடுறியா? போடுவியா? அப்பவே சொன்னேன், நான் உனக்கு தனியா சமைச்சிருக்கேன்டா. உனக்கும் சேர்த்து நீ சமைச்சதையே பேக் பண்ணாதன்னு சொன்னா இல்லையா? இன்னைக்கு அவ என்ன கேள்வி கேட்டா பத்தியா? சொன்னா ஐயோ அம்மா சொன்னா. என்ன மக்களே, ஃபிளாஷ் கட்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்களும் கொலிக்கம் கப்பிள்ஸா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா ஆராதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. பைக் எங்க இருக்க? அங்க. அப்படியா? அப்ப இந்த இது குடி. என்னடி இது? ஜிஞ்சர் டீ. சக்கரை தூக்கலாம். இவ்வளவு சுகர் போட்டுட்டா நீ டெய்லி குடிக்கிற? அப்ப இந்த கஷாயத்தை நீ டெய்லியும் சாப்பிடுறியா? சுகர் போடாம பிளாக் காஃபி தான் ஹெல்த்தியா இருக்கும். ஹோ